ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்து க்ளீன் பண்ணுற வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோ போட்டிருப்பேன், கூழ் ஊற்றுற வீடியோஸ் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட கன்டினியூட்டி தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கூழ் ஊற்றுறோன்னா ஈவினிங் வந்து நான்வெஜ்ஜு, கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு ஒரு படையல் மாதிரி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் வீட்டில் நான்வெஜ் வந்து வாத்து வந்து படையல் போட மாட்டோம், இலையில வைக்க மாட்டோம். இருந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும் இந்த வாத்து வந்து ஒரு பங்காக இருக்கும் அதில். ஸோ அதனால் இந்த க்ளீன் பண்ணுற வீடியோ போடுவோம், ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீன் பண்ணுற அம்மா, என்னோடய அப்பாவும் பெரியப்பாவும் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி போஸ்ட் போடுறேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நல்லா இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது வாத்தை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அப்பா வீட்டுக்கு பேக் சைட் போயிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா சூடாக உரிச்சாதான் அது மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக இருக்கும் போதே அதை உரிச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உரிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்குது. தண்ணி கொதிக்க கொதிக்க ஊற்றிருக்கோம் தண்ணியை. அதனால் அது கொஞ்சம் சூடாக இருக்குது. கை வைக்க முடியாது. சரி, ஓரளவுக்கு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எப்போது இங்கே வந்தாலும், நம்ம ஊருக்கு வந்தாலும் வாத்து வாங்கிட்டு வந்தோன்னா அப்பாவும் பெரியப்பாவும் தான் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா? எந்த ஃபங்க்ஷன்னாலும் கோழியாக இருக்கட்டும், வாத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்களே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ரெண்டு பேரும் நல்லா உரிச்சிட்டு இருக்காங்க வேகமாக. நம்ம வெளியே என்ன தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி வராது. ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அது க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை வைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம தாராளமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம க்ளீன் பண்ணணுன்னா அந்த சார்ஜ் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்பாவை விட பெரியப்பா ரொம்ப வேகமாக உரிக்கிறாங்க. வாழை மரம்லாம் இவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள். நம்ம என்னதான் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை நம்ம ஊருக்கு வந்துட்டு போனால் அதோட இதுவே வேறு, ஃபீலே வேறு. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சுற்றி எங்கள் வீடே எப்படின்னா இது தோப்பு வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சுற்றி மரம் தான் இருக்கும். வீடு இங்கே இருக்கிற வீடு மொத்தமே 6 வீடு தான் இருக்கும். அதுவும் தள்ளி தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றி வயல் தான் இருக்கும் இங்கே. வயல், மரம், செடி இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த வாழ்க்கை தான் ரொம்ப எனக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த 2-3 நாளும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அமைதியாகவும் இருக்கும். நம்ம இங்கே சென்னையில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறத விட இந்த மாதிரி வெளியே வந்தோன்னா நான் இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பேன். பம்பு செட்டு, கழனி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே வந்தோன்னா. ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பெரியப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த குட்டி எறும்பு எவ்வளோ அழகாக அந்த இறகு தூக்கிட்டு போகுது பாருங்கள். பார்க்க அழகாக இருக்குல்ல?
அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணுற வரைக்கும் அந்த ஒருத்தருக்கு காவலுக்கு நிற்கிறாரு. இப்போ வந்து நம்ம இந்த வாத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் சுட்டி எடுத்துட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நம்ம சுட்டி எடுக்கும்போது அது மேலே இருக்கிற அந்த இறகோட குச்சி மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும், நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. நல்லா மஞ்சள் தேய்ச்சி கழுவி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறாங்க. இது கட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து பெரியப்பா தான் பார்க்க போகிறாங்க. அதோட ஃபுல் ஸ்கின்னு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த குடல் அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை. அதனால் அது நான் போஸ்ட்டு போடல. பெரியப்பா வந்து கட் பண்ணுற வீடியோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க, அந்த வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் எடுத்து. ஏன் அந்த போர்ஷன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். இதை மட்டும் நான் அந்த கட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.